ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃப்ரைடே ரொட்டீன் பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். சின்ன குக்கராக இருக்குங்காட்டி குக்கரில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. பருப்பு வேக வச்சுட்டு அது கூட தக்காளி மஞ்சள் தூளெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம், மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டுக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை தக்காளி மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும் போட்டிருந்தேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கு அது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு காய் எல்லாமே நல்லாவே வதங்கிட்டோம். மூடி போட்டு வச்சுருங்க. காய் வேகட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் சாப்பாடுமே வச்சாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயுமே நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிறதுக்கு முன்னாடி போட மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டேன். இப்போ பூண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா அந்த புளியினோட பச்சை வாசலும் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கலையே அந்த பருப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் வந்து திக்காக வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு பருப்பு வந்துட்டு சாம்பாரெல்லாம் இந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நல்லாவே வதங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக தூவிக்கோங்க. தூவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியலுமே இந்த சைடு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்துட்டு ரசமும் வச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான் வச்சுருந்தோம். அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குது இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்தேன். குட்டீஸுங்களுக்கு வந்துட்டு தலை குளிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சி விட்டுருவேன். முடி வந்துட்டு நல்லா ஷைனிங்காக வரும். நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸுக்கு 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு மைல்டாக வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பீன்ஸ் கேரட் பொரியல் இதை தான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே குளிச்சுட்டு வந்ததுனையும் குட்டீஸ் பார்த்திங்கன்னா உடனே அவங்களுக்கு இருக்கிற முடி துளி உண்டு தாங்க இருக்குது. அதில் குடும்பம் போட்டு விடணும்னு ஒரே அழுகாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்ததுனையும் போட்டு விட்டேன். போட்டு விட்டதுனையும் ஒரு மேடம் தான் போட்டுக்குவாங்க. இன்னொருத்தவங்க வந்து போட மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க அப்படியே ஃப்ரீ ஹேராக தான் இருக்கணும்பாங்க. இவங்களுக்கு முடியுமே கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதுலேயே போடணுன்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வேணுமாம்மா. பூவுமே வச்சு விட்டாச்சு. அவங்களுமே பூ வச்சுக்கிட்டாங்க. பூ வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறக்கு போஸ் கொடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ளே அந்த பூவோட நிலமையை பாருங்கள். பூரா பிச்சு வீடு ஃபுல்லாக தூவி விட்டாச்சு. எதுவுமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஆனால் அந்த ஜடையை மட்டும் கழட்ட மாட்டாங்க. மதியானம் லஞ்சுக்கு குட்டீஸ்க்கு சாம்பார் சாதமும் பொரியலும் வச்சு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். இப்படியே தான் விளையாடிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிட்டு சொல்கிறதுக்காக பக்கத்தில் கடைக்கு போயிருந்தாங்க. கூடயே போகணுன்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. நடந்து தான் போகணுமா, தூக்கிட்டும் போகக்கூடாது தான். போயிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் தாங்க நான் சாமி கும்பிட்டு குட்டி சிஸ்ட்டு காலையில் சாமி கும்பிட முடியல. அதனால ஈவினிங் தான் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்குமே போயிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சதுனே குட்டீஸுங்க பார்த்திங்கன்னா 2 பேரும் அவங்க சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டைலாக நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. குட்டீஸுங்களுக்கெல்லாம் சின்னதுலேருந்தே நம்ம வந்துட்டு இதெல்லாம் பழக்கப்படுத்திடணும். அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதை போய் திண்ணீர் வேணும்னு அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்ததுனே நாங்களுமே ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஆடி 1 வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்பி வந்தோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்துச்சு. இட்லி ஊற்றி சாப்பிட்டாச்சு. நைட்டு கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. சரி தூங்கலான்னு வெளியில் வந்து பார்த்தா இவங்க ஃபுல் ப்ளே மோடில் இருக்காங்க.
தலகாணி வச்சுக்கிட்டு விளாடிட்டு இருந்தாங்க. தலகாணிக்கு போட்டு இந்த உரையெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு இவங்க பாட்டுக்கு தலகாணி வச்சுட்டு இப்படி விளாடிட்டு இருந்தாங்க. டெய்லி ஏதாவது ஒரு ரொட்டீன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. குட்டீஸ் வளர்ந்துட்டாங்க, தூக்கமுமே குறைஞ்சிருச்சுங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 10 மணி 11 மணி ஆயிடுது. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை